இந்த ஒரு குழந்தை நல்லா வளர்கிறதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸு. ஃபஸ்ட்டு அந்த குழந்தை பார்க்குறது எல்லாருமே சொல்கிற சூப்பர் ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா மதர் அண்ட் ஃபாதர் தான். அப்போ அதே மாதிரி நம்ம கூடயே நம்ம குழந்தை வளரக்குள்ள நம்மளை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க பழகுவாங்க. பிரச்சனையுரிய ஃபேமிலியில் வரக்குள்ள அந்த குழந்தையோட மனநிலைமை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிடென்ஸ் ரேட்டுன்றது அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது. சில போல்டாக இருக்கிற சில குழந்தைங்க அடித்து நவுத்திட்டு வெளியில் வந்துடுறாங்க. சில குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்படக்குள்ள அவங்களோட பிஹேவியர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டராக மாறிடுது. இந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைலில் அவங்களுக்கு எமோஷன் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறாங்க. நம்ம இத்தனை நாளாக சண்டை போட்டனால தான் நம்ம குழந்தை இப்படி இருக்கு, இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க மேம்? அந்த பேரண்ட்ஸ் யூஸ்வலாக அப்படிலாம் வரவே வராது மேடம். உங்களோட சர்க்கிளில் சப்போஸ் உங்களை டாக்ஸிக் பண்ணுற மாதிரியோ உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாத மாதிரியோ ஒரு பியர் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குரூப்லேருந்து நீங்கள் அழகாக வெளியில் வந்துடுங்க. இந்த ஃபோன் பார்க்குற ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு ரியல் ஹியூமன் பீயிங் கூட, ரியல் பீப்புள் கூட தயவு செய்து பேசி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் லட்சுமி மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையா வளருது அப்படின்றதுக்கு காரணம் சொசைட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸை பார்த்து வளருவாங்க. அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா குழந்தைங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்ல வளர்றாங்க மேம்? இப்போ காலகட்டத்தில் இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கு பேஸான அந்த சாயில் நல்லா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சன்லைட் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு எல்லாமே அது இருக்கிற இடம் எல்லாமே நல்லா அமைஞ்சாதான் ஒரு அழகான செடி வந்து வளர முடியும். த சேம் கான்செப்ட் குழந்தையும் தான். அப்போ அந்த ஒரு குழந்தை நல்லா வளர்கிறதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸு. ஃபஸ்ட்டு அந்த குழந்தை பார்க்குறது எல்லாருமே சொல்கிற சூப்பர் ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா மதர் அண்ட் ஃபாதர் தான். ஏன்னா அவங்க வெளி உலகத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி நம்மளையே தான் பார்க்குறாங்க. நம்மளே பாருங்களேன், கொஞ்ச நாள் ஒருத்தவங்க கூட இருந்தால் அவங்க ஹேபிட் நமக்கு வந்துடும். அப்போ அதே மாதிரி நம்ம கூடயே நம்ம குழந்தை வளரக்குள்ள நம்மளை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க பழகுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இது எங்கள் வீட்டில் பழக்கமாயிடுச்சு. எங்கேருந்து வந்ததுன்னா நம்மளை இன்விசிபிளாக வி ஆர் அப்சர்விங் த மதர் அண்ட் ஃபாதருக்கு அவரோட கேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணுறோம். அப்பா மாதிரியே பண்ணுறான், அம்மா மாதிரியே பண்ணுறாங்க. இப்போ சில ஹேபிட்ஸ் இருக்கும். இந்த ஹேபிட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், மற்றபடி எதுவும் பண்ண மாட்டேன், இல்லாட்டி நான் இந்த மாதிரி இடத்த இப்படி வச்சுப்பேன். இது எல்லாமே அவங்க பார்க்குறது வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தே ஆர் பிகம் மோர் சென்சிட்டிவ். அப்போது ரொம்ப வந்து அந்த இடத்துல பேரண்ட்ஸை பார்த்து வளர்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நம்ம. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த குழந்தைன்றதையே கன்சிடர் பண்ணுறதில்ல. கன்சிடர் பண்ணாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையை தான் ப்ரிடாமினண்ட்டாக யோசிக்கிறாங்க. இப்போது அந்த சண்டைக்குள்ளேயே இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு குழந்தை எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையுரிய ஃபேமிலியில் வரக்குள்ள அந்த குழந்தையோட மனநிலைமை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய குழந்தைங்களை நான் பார்த்துருக்கேன், கான்ஃபிடென்ஸ் ரேட்டுன்றது அந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்றது இருக்கவே இருக்காது. எது நல்லது எது கெட்டது அப்படின்றதும் கிடையாது. ஒரு இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற விஷயமும் அதுக்கு கிடையாது. கண்டிப்பாக மன ரீதியாக அந்த பாதிக்கப்பட்டு ஒரு ட்ரமாட்டிக் சைல்டுஹுட்னால ஒரு ஹெல்தியான ஒரு குழந்தையாக வெளியில் வருதா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் மோர் கொஷினபிள். அது இண்டிவிஜுவலோட குவாலிட்டியை பொறுத்த விஷயம். எல்லா குழந்தையும் அப்படி ஆகுதான்றது கிடையாது. சில போல்டாக இருக்கிற சில குழந்தைங்க அடித்து நவுத்திட்டு வெளியில் வந்துடுறாங்க, நீ எப்படியாவது போ அப்படின்னு வெளில வந்துடுறாங்க. சில குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்படக்குள்ள அவங்களோட பிஹேவியர் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டராக மாறிடுது. வித்தியாசமான கேரக்டர்னால் இப்போ ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக, ரொம்ப வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டிடேட்டாவோ
அந்த மாதிரியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, எல்லாத்துக்குமே பயந்து போல்டே இல்லாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிற விஷயங்கள் அந்த மாதிரியும் இருக்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து எமோஷன்ஸே அவங்களுக்கு ப்ராப்பராக ரெகுலேட் பண்ண தெரியாது. இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த எமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அவங்களால அதை வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாதிக்கப்படக்குள்ள கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான குழந்தையா அது வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. திரும்பியும் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து தனியாக இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஒன்ஸ் குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் தே ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் பேபி ஒன்லி. எஸ் மேம். அப்போ தான் இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல குழந்தைய நம்ம கொடுக்க முடியும். இப்போ நிறைய விஷயம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைலில் அவங்களுக்கு எமோஷன் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறாங்க. வெளியில தேடுவாங்க. அப்போ வெளில ஆப்வியஸ்லி சப்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறாங்க, ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாங்க, ஒரு தேவையில்லாத சகவாசம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போகிறாங்க, படிப்பு டிக்ளைன் ஆகிடுது. ஸோ வாழ்க்கையே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினபிளாக தான் வருது. ஸோ பேரண்ட்ஸோட பேரண்டிங் ஸ்டைல், அவங்க கொடுக்குற என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ் மேம். ஸோ இந்த அளவுக்குமே குழந்தைகிட்ட வந்து சண்டை போட்டு வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் இருக்க குழந்தைய வந்து நம்ம இத்தனை நாளாக சண்டை போட்டனால நம்ம குழந்தை இப்படி இருக்கு, இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க மேம்? அந்த பேரண்ட்ஸ் யூஸ்வலாக அப்படிலாம் வரவே வராது மேடம். ஏன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரம் சொல்லுவோம், யூஸ்வலாக அந்த டைப் ஆஃப் பேரண்ட்ஸுக்கு யாருக்குமே வந்து அந்த இன்சைட்னு சொல்லுவோம், உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம், மோஸ்ட்லி அவங்களுக்கு இருக்காது. இப்போ அவங்களாம் கவுன்சிலிங் வாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் என்ன பைத்தியமாக நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள்ட்ட அக்செப்டன்ஸே இருக்காது. நான் கரெக்டாக நடந்துக்கிறேன், ஏன் அது ஒழுங்காக நடந்துக்க வேண்டியது தானே, ஏன் என்னை பார்த்து அது மாறுது? ஸோ அப்படின்ற கான்ட்ரவர்ஷியல் டாக்கு தான் நிறையா இருக்குமே தவிர, ஆனால் அவங்கள்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிற விதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை விட பெரிய கிஃப்ட் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவங்க வீட்டில் எந்தெந்த இடத்துல அவங்க வந்து ப்ராப்பராக நடத்துக்கணுன்றதை வில் கிவ் ஏ ப்ராப்பர் கவுன்சிலிங். ஓகே மேம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்னா குழந்தை எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வளரணும் மேம்? அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, ஓகே, நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, அந்த மற்றவங்களை திட்டுறதோ இல்லை பயப்படுறதோ கூடாதுன்னா என்னென்ன பண்ணலாம் மேம்? மேபி அவங்களோட என்விரான்மெண்ட் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் மேடம். ஒருவேளை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையலாம், மேபி அந்த குழந்தை வேறு ஏதாவது ஒரு டைவர்ஷன் டெக்னிக்கில் நல்லா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் வரக்குள்ள கண்டிப்பாக நான் வளர்ந்தா கூட இந்த அப்பா அம்மா மாதிரிலாம் நான் இருக்கவே கூடாதுப்பா, நான் நல்லா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏஜுக்கு மேலே நல்ல செல்ஃப் க்ரூம் பண்ணுற நிறைய குழந்தைங்களை நான் பார்க்குறேன். இந்தந்த குவாலிட்டிஸ் வந்து இந்தந்த விஷயங்களுக்கு வழி கொடுக்கக்குள்ள அதை நான் மற்றவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய ரியலைஸ் பண்ணி அழகாக தன்னை ஷேப் பண்ணிக்கிற குழந்தைங்கள நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி பண்ணிக்கிட்டோங்க அப்படின்னா அது நமக்கு தான் பெட்டராக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. குழந்தைகள் வந்து சமுதாயத்தில் இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்வீங்க மேம்? குழந்தைங்களுக்கு அட்வைஸ், எஸ், குழந்தைங்களுக்கு என்ன சொல்வோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வளரிளம் பருவத்தில் ஒரு அழகான ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லாயலான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டியோ இல்லாட்டி பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ ஒருத்தவங்கள அழகாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீலிங்ஸோ உங்களோட எமோஷன்ஸோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க உங்களை கைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. உங்களோட சர்க்கிளில் சப்போஸ் உங்களை டாக்ஸிக் பண்ணுற மாதிரியோ உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாத மாதிரியோ ஒரு பியர் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குரூப்லேருந்து நீங்கள் அழகாக வெளியில் வந்துடுங்க. அப்புறம் வந்து இந்த 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 காலகட்டத்தில் தான் நிறைய ரிஸ்க்கே நம்ம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ்குள்ளே போகிறது, ஏய் வா நம்ம தண்ணி அடித்து பார்க்கலாம், ஒரு சிகரெட் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த ஏஜ் அதற்கான ஏஜ் கிடையாது. இந்த ஏஜில் நம்மளோட பரிமாண மாற்றங்களால் வர உந்துதலால் தான் இது வருதே தவிர இயற்கையாக இது வந்து நம்ம போய் குடித்து டேஸ்ட் பண்ணணுன்றது கிடையாது. அதனால் அது வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி சில சுச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து லைஃப்பில் வந்து டாஸ்க் ஓரியன்டாக இருங்க. எப்பயுமே வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களை கேட்டால் நான் இன்னும் டிசைட் பண்ணலை, நான் இன்னும் யோசிக்கலை அப்படின்னு 10th ஸ்டாண்டர்ட்லலாம் சொல்கிறாங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எழுத ஆரம்பிச்சிடும், ஐ வாண்ட் டு பி லைக், ஐ வாண்ட் டு பி திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஆக மாட்டோம் ஆகலனால வேற ஏதோ மாறிடும்ல, யோசிச்சு வச்சு ஒன்று சொல்லுவோம். பட் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப ஜாஸ்திதுங்க. டாஸ்க் ரொம்ப வச்சுக்கோங்க, அந்த டாஸ்க்கை நோக்கி நீங்கள் போங்க. டாஸ்க்கை நோக்கி போகக்குள்ள நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், நிறைய ஹெடல்ஸ் வரும். அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண தெரிஞ்சு பிரச்சனையை சால்வ் பண்ண தெரிஞ்சாலே யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
மேம் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் இல்லாம தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லா விஷயத்தையுமே குடுத்து குடுத்து பழகிடுறாங்க. அப்படி வெளியில சொசைட்டில வரும்போது அவங்களுக்கு கேட்ட விஷயங்கள்லாம் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது மேம். சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காம போகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட சொல்யூஷன் நமக்கு இது கிடைக்கல அப்படின்னு எதை தேடி போறாங்க அப்படின்னா, ஓகே இது நமக்கு கிடைக்கல அப்ப நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை முடிவுக்கு போறாங்க. ஸோ இந்த முடிவு வராம இருக்கிறதுக்கு குழந்தைங்க என்ன பண்ணணும் மேம்? வாழ்க்கையில் இது ஒரு அட்வைஸ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தயவு செய்து அது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் எடுங்க. இப்போ ஒரு ஸ்டெப்பு ஏறக்குள்ள அதை நம்ம சறுக்கி விடுறோம். அதனால நம்ம மனம் உடைஞ்சு போயிடுறோமா? மேலே ஏற தானே போகிறோம். அதே மாதிரி தான் லைஃப்பும். ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியரை நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறதுல ஒரு ஃபெயிலியர் வருது, இல்லாட்டி நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயத்துலேயோ வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ எந்த ஃபெயிலியர் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபெயிலியரில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற செல்ஃப் அனாலிசிஸ்குள்ளே நீங்கள் போகணும். ஒருவேளை இந்த சுச்சுவேஷனை நான் இப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்குள்ளே போகணும். அப்போ உங்களை கரெக்ட் பண்ணுறது அங்கே நடக்கும். இன்னொரு முறை அதே மாதிரி ஒரு ஃபெயிலியரை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து செல்ஃப் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே நம்ம ஒரு தவறுதலோ ஒரு விஷயங்களில் ஃபெயிலியர் ஆனால் நம்ம உட்காந்து நம்மளை அசஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அசஸ் பண்ணிக்கிட்டு அது திரும்பி நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம் வந்து என்னென்னா, எல்லா லைஃப்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா பஸ்ஸில் ஏறுறதுலேருந்து கீழே இறங்குற வரைக்கும், டீச்சரை ஃபேஸ் பண்ணுறது வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் வி ஹாவ் டு ஃபேஸ் த இஷ்யூஸ். டைமுக்கு போக முடியாது, ஃப்ரெண்ட் அப்போ தான் வேணுங்கன்னே எதாவது சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே நம்ம ப்ராப்ளம் வரும். ஆனால் அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஒரு பிரச்சனையை எப்படி கையாள்வது அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களை ரொம்பவே நல்லபடியாக வழி நடத்தும். அதை வந்து நீங்கள் எப்படின்னா பை ப்ராக்டிஸ் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். மேபி உங்களோட நிறைய வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கக்குள்ள அதை திருப்பி உட்காந்து ஒரு டைரியில் நாங்கள் எழுத சொல்லுவோம். எப்பயுமே ஒரு இன்சிடெண்ட்டில் என்ன நடந்துச்சு, அதில் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க, அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சு. அப்போ இதெல்லாமே ஒரு 2-3 தடவை அப்படி எழுத ஆரம்பித்து திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு அதை படித்து பார்க்கக்குள்ள இந்த இடத்துல நம்ம இப்படி மாற்றிருக்கலாம்ல, இதை நம்ம செஞ்சுருக்கலாம் இல்லை அப்படின்ற நமக்கு ஒரு ஐடியா தோணக்குள்ள நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நம்ம மாற்றிப்போம். ஒருவேளை நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், என்னால் பண்ணவே முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களோட டீச்சர்ஸோ உங்களோட மென்டாரோ உங்களோட அம்மா அப்பாவோ நீங்கள் கேட்கலாம். அதையும் மீறி அவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் வரக்குள்ள ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் தேடுறதுல தப்பு கிடையாது. எஸ் மேம். கண்டிப்பா மேம். இப்ப என்னடா சின்ன குழந்தைங்களுக்கு என்னடா ஃபெயிலியர் வரப்போகுது, அவங்க எதுக்குடா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன் வேற. அந்த ஜென்ரேஷன்ல இருந்தவங்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய ஃபெயிலியர் எல்லாம் வந்திருக்காது. இப்ப என்னன்னா அந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தானே இதெல்லாம் வரும், அப்பதானே அவங்க சொசைட்டிக்குள்ள போவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தே ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியர் ஆகட்டும் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாலுமே அந்த தாட் தோண ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வருது, இனிமேல் இப்படிலாம் பண்ணீங்கன்னா வராது அப்படின்றதுக்காக. மேம் உங்களை நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஹெல்தி இந்த சென்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்தியை எவ்வளோ நல்லா வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணணும். இப்போ முன்ன மாதிரி நீங்கள் யாரும் விளையாடுறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 hour விளையாடணும். போர்ட் கேம்ஸ் கிடையாது, ப்ளே கிரவுண்ட்லேயோ வீட்டு வாசல்லையோ வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு நம்ம கண்டிப்பாக விளையாடணும். அதே மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸை கண்டிப்பாக சாப்பிடணும். இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது, இது எல்லாமே ஓவர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய ஹெல்த்து இல்லாமல் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கப்படும். ஸோ அதனால் நல்ல பேலன்ஸ்டு ஃபுட்டாக தயவுசெய்து சாப்பிடுங்க. தேவையான நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டாக நீங்கள் தயவுசெய்து சாப்பிடுங்க. அதே மாதிரி ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விஷயம். நிறைய பேர் லேட் நைட் தான் தூங்குறாங்க. கேட்டால் பேரண்ட்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நாங்கள் தூங்குறதுக்கே 12 மணி ஆகிடுதுன்றாங்க. அப்போ எத்தனை மணிக்கு அந்த குழந்தை தூங்கும், அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் அந்த குழந்தைக்கு ஸ்லீப் கிடைக்கும், அப்போ எத்தனை ஹவர்ஸில் குழந்தை வந்து எழுந்திரிச்சு அது போகும். அப்போ அதோட ஸ்லீப் பேட்டர்னே அதில் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கக்குள்ள அப்போ அந்த குழந்தை எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும். ஸோ ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பாக மினிமம் 7 to 8 hours தூக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்களோட மெமரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்லீப்பு, எக்ஸசைஸ் சொல்லிட்டோம். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் பிடிச்சா பண்ணலாம், ஒரு பாட்டு பிடிச்சா செஞ்சுக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களோட பிரெயின் ரீஜெனரேட் ஆகக்குள்ள இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டி நிறையா கிடைக்கும். எல்லார் கூடயும் கனெக்டிவிட்டியாக தயவு செய்து பேசுங்க.
இப்போல்லாம் வந்து முந்திலாம் ட்ரெயினில் போனீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ வந்து அவங்கவுங்க ஃபோனை தான் வச்சுட்ருக்கோம். அதனால் இந்த ஃபோன் பார்க்குற ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு ரியல் ஹியூமன் பீயிங் கூட ரியல் பீப்புள் கூட தயவு செய்து பேசி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. மற்றபடி நல்லா தூங்கணும், சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படி இருந்தாங்களே நீங்கள் ஒரு நல்ல குழந்தையா நீங்கள் இருப்பீங்க. எஸ் மேம். ஓவராலாக குழந்தைகளுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி நல்ல விஷயங்களை நிறையவே சொல்லிட்டீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.